2 குறிப்பேடு அதிகாரம் 21. யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மகன் யோராம் அவனுக்கு பின் ஆட்சி செய்தான். யூதாவின் அரசன் யோராம். யோராமின் சகோதரர்களான அசரியா, எகியேல், செக்கரியா, அசரியா, மிக்காவேல், செபத்தியா என்பவர்கள் இஸ்ரேலின் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள். அவர்களுடைய தந்தை பொன் வெள்ளி அன்பளிப்புகளையும் விலையேற பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரண்சூழ் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார். யோராம் தலைமகனானதால் அவருக்கு அரசையே அளித்தார். யோராம் தம் தந்தையின் அரசை நிலைநாட்ட தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின் தன் சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் தலைவர்களில் சிலரையும் தனது வாளுக்கு இரையாக்கினான். யோராம் அரசனான போது அவனுக்கு வயது 32. அவன் எருசலேமில் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே நடந்து ஆகாபின் வீட்டாரைப் போலவே செய்து வந்தான். ஏனெனில் ஆகாபின் மகளே அவனுக்கு மனைவியாயிருந்தாள். எனவே அவன் ஆண்டவர் பார்வையில் தீயன செய்து வந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதின் வீட்டாரை அழித்துவிட விரும்பவில்லை. ஏனெனில் அவர் தாவீதோடு ஓர் உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவர் மைந்தர்களுக்கும் எந்நாளும் ஒரு குல விளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அவனது ஆட்சியில் ஏதோம் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தன்னை ஆட்சி செய்ய ஓர் அரசனை ஏற்படுத்தி கொண்டது. யோரான் தன் படைத்தலைவர்களையும் தேர்ப்படைகள் அனைத்தையும் இரவோடு இரவாக அழைத்து சென்று தன்னை முற்றுகையிட்டிருந்த ஏதோமியரையும் தேர்ப்படை தலைவர்களையும் முறியடித்தான். ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் இன்று வரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யோராம் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாளில் லிப்னாவும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது. மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேம் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா நெறி தவறவும் காரணமாயிருந்தான். அப்போது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராமுக்கு வந்த மடல், உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசன் ஆசாவின் வழிமுறைகளையும் பின்பற்றவில்லை. மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு வீட்டாரை போல் யூதா எருசலேம் வாழ் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபட செய்தாய். உன்னை விட நல்லவர்களான உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டாய். எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வாதிப்பார். நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பீடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகி விழுமட்டும் வதைக்கப்படுவாய். யோராமின் இறப்பு. அதன்படி பெலிஸ்தியர் எத்தியோப்பியருக்கு அருகேயுள்ள அரேபியர் ஆகியோரின் பகையுணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் தூண்டிவிட்டார். அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாழ்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் சூறையாடினர். அவனுடைய கடைசி மகனான யோபகாசை தவிர மற்ற பிள்ளைகள் மனைவியர் எல்லாரையும் கடத்தி சென்றனர். இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார். நாள்கள் நகர்ந்து 2 ஆண்டுகள் உருண்டோடின. நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன. அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான். அவனுடைய மூதாதையருக்கு நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 32. எருசலேமில் 8 ஆண்டுகள் அரசாண்ட அவன் வருந்துவார் எவருமின்றி மறைந்து போனான். அவனை அரசர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யாமல் தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர்.